ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 பயிற்சி 6.4 5ஆம் கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? 66 மீட்டர் உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியில் இருந்து ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி எனில் பின்வருவனவற்றை காண்க. விளக்கு கம்பத்தின் உயரம், விளக்கு கம்ப உயரத்திற்கும் அடுக்குமாடியின் உயரத்திற்கும் இடையான வித்தியாசம் எவ்வளவு, விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு? ஓகே, என்ன செய்வோம்? அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம். அப்ப விளக்கு கம்பத்தினுடைய உச்சியை பார்க்கல ஏற்ற கோணத்துல பார்க்கறாங்க, அடியை பார்க்கும் பொழுது இறக்க கோணத்தை பார்க்கறாங்க. இதுதான் 66 மீட்டர் உள்ள அடுக்குமாடி கட்டிடம். இந்த அடுக்குமாடி கட்டிடத்துல இருந்து இதுதான் என்னது? விளக்கு கம்பம். இந்த கம்பத்தினுடைய உச்சி இது, கம்பத்தினுடைய அடி இது. இந்த அடுக்குமாடி கட்டிடத்தினுடைய உச்சியிலிருந்து விளக்கு கம்பத்தின் உச்சி ஏற்ற கோணம் 60 டிகிரி. அதே இடத்துல இருந்து இந்த கம்பத்தினுடைய அடியை பார்க்கிறாரு, இறக்க கோணம் 30 டிகிரி. ஸோ இது இறக்க கோணம் 30 டிகிரி, இது ஏற்ற கோணம் 60 டிகிரி. ஸோ இந்த இடம் 30 டிகிரி. ஓகே, இது ரெண்டுக்கு இடையே இருக்க டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இது 66னா இதுவும் 66, பட் இது என்னன்னு தெரியாது. ஸோ ஹெச்ன்னு வச்சுக்கிடுவோம். நேம் கொடுப்போமா? ஏ பி சி டி இ. இப்போ முதல்ல இந்த சின்ன முக்கோணத்தை எடுத்துக்கிடுவோம். இசிடி முக்கோணம் இசிடியில் tan 30 = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan 30 மதிப்பு இடி 66, அடுக்குமாடி கட்டிடத்தோட உயரம் எக்ஸு. ஸோ எக்ஸ் = 66 × √3. √3க்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க 1.732. பெருக்கி போட்டு அதே 6ஆல திரும்ப பெருக்கிறேன். மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறது. ஸோ எக்ஸ் = 114.312. எது? இந்த விளக்கு கம்பத்துக்கும் அடுக்குமாடி கட்டிடத்துக்கும் இடையான தூரம். ஓகே, இடையே உள்ள தொலைவு 114.312 மீட்டர். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஹெச் கண்டுபிடிக்கணும். எந்த முக்கோணத்தை எடுப்போம்? இப்போ இதை எடுத்து எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இதை எடுப்போம். எது? ஏபிஇ. tan 60 = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan 60 மதிப்பு √3. ஏபிஹெச் பை பிஇ = சிடி. எல்லாமே ஒன்று தானே. இது எக்ஸ்னா இதுவும் என்னது? எக்ஸு. ஸோ எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா? 114.312 அல்லது 66√3. இது என்னது? எக்ஸுக்கு = 66√3. ஸோ ஹெச் = 66√3 × √3. ஏன்னா 66√3ஆல பெருக்கின ஆன்சர் தான் இது. ஸோ ஹெச் = 66 × 3 198. ஸோ 198 66 கூட்டினாத்தான் விளக்கு கம்பத்தினுடைய உயரம். 198 + 66. அப்ப விளக்கு கம்பத்தின் உயரம் 264 மீட்டர். ஓகே, இது ஒரு ஆன்சர் கேட்டிருக்காங்க. இன்னொன்னு என்ன கேட்டிருக்காங்க? இந்த விளக்கு கம்பத்துக்கும் அடுக்குமாடி கட்டிடத்திற்கும் உயரத்துக்கு 2 வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஸோ உயரம் மற்றும்
அடுக்குமாடி கட்டிடத்தின் உயரம் வேறுபாடு அல்லது வித்தியாசம். இது 264 மைனஸ் அது 66 கழிச்சோம்னா 198 மீட்டர் தான் அந்த ஹைட்ஸுங்கிறது மட்டும். ஓகே, 3 ஆன்சர் கேட்காங்க. என்னென்ன? விளக்கு கம்பத்தின் உயரம். விளக்கு கம்பத்தின் உயரம் தான் ஏசி. மொத்தம் 98 66 கூட்டி போட்ட ஆன்சர் விளக்கு கம்பத்தின் உயரம். விளக்கு கம்பத்தின் உயரத்திற்கும் அடுக்குமாடியின் உயரத்திற்கும் இடையான வித்தியாசம் 198. விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கு இடையே உள்ள அந்த வித்தியாசம் 114 புள்ளி சம்திங் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது 3 ஆன்சர். விளக்கு கம்பத்தின் உயரம் ஃபர்ஸ்ட், ரெண்டுக்கு இடையில இருக்க வித்தியாசம் 2, இது ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் இது 3. 3 கொஸ்டின் கேட்காங்க, 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதியாச்சு. ஓகே.